ஒரு ஊரில் கிளியும் காகமும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தன. காக்காவுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த ஆசைய தன் உயிர் தோழியான கிளி கிட்ட சொல்லுச்சு. கிளி தோழியே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. மிக உயரமான இடத்துல ஒரு கூடு கட்டி நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு கிளி கிட்ட சொல்லுச்சு. அப்போது கிளி எந்த இடத்துல கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காக்கா, அதோ தூரமா தெரியுது பாருங்க, அந்த செல்போன் டவரில் இருந்து வயர் போகுதுல, அந்த வயர்ல தான் நான் கூடு கட்டி வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கிளி, என்ன நண்பரே, இதுலயா? எனக்கு என்னமோ நீங்க இதுல கூடு கட்டி வாழ்றது சரியா வராதுன்னு தோணுது. பேசாம நீங்க உயரமான பனை மரத்துல கூடு கட்டுங்க. ஏன்னா அதுதான் என்ன காத்தடிச்சாலும், என்ன புயல் அடிச்சாலும், என்ன மழை பெய்தாலும் அது பாட்டுக்கு நிற்கும். இந்த டவர் கம்புல நீங்க கூடு கட்டுறது எனக்கு சரியா படல நண்பரே என்று கிளி சொல்லியது. அதுக்கு காக்கா, ஓ, உன்னை விட நான் பெரிய இடத்துல கூடு கட்ட போறேன்னு உனக்கு கொஞ்சம் பொறாமை, அப்படித்தானே என்று கிளிய பார்த்து கோபமாக கேட்டுச்சு. அதுக்கு கிளியோ, இல்ல, நீ என் உயிர் தோழி, உன் மேல பொறாமப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ நல்லா இருக்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு கிளி சொல்லுச்சு. கிளி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம காக்கா கிளிக்கிட்டு கோவப்பட்டுட்டு செல்போன் டவரில் வரக்கூடிய அந்த கம்புல கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கூடு கட்டி அதுலயே முட்டைய போட்டு 3 குஞ்சும் பொறிச்சு சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஒரு நாள் காக்கா கூட்ட விட்டு தன்னோட பிள்ளைகளுக்காக இறை தேட போயிருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து சரியான புயல், மழை. அதனால காக்கா ஒரு மரத்துல ஓரமா ஒதுங்கிருச்சு. அதோட மனசெல்லாம் தன் குஞ்சுகளுக்கு என்ன ஆச்சு, தன் கூட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதே யோசனையிலே தான் இருந்துச்சு. மழை விட்டதுக்கு அப்புறம் காக்கா பறந்து வந்து தன் கூட்டை தேடிச்சு. கூடு அந்த கம்பல எங்கேயுமே காணோம். கூடு ரொம்ப தூரம் பறந்து போய் குளத்துல விழுந்து கிடந்துச்சு. அதை பார்த்த காக்காக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமே என் தப்புதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காக்கா அழுதுகிட்டே இருந்துச்சு. காக்கா அழுதுகிட்டே பக்கத்துல இருந்த மரத்துல உட்காந்துருச்சு. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கீ என்ற கத்திக்கொண்டே கிளி வந்துச்சு. தோழி, நான் சொன்னதை நீங்க அன்னைக்கே கேட்கல, இருந்தாலும் நீங்க என்னோட உயிர் தோழியாச்சே, உங்களை நான் அப்படியே விட முடியுமா? அதனாலதான் மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுமே நான் வந்து பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். என் வீட்டுல தான் இருக்காங்க, வாங்க போகலாம். வருத்தப்படாதீங்க, நான் என்னைக்குமே உங்களுடைய நெருங்கிய தோழிதான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. கிளியோட பொந்துல தன்னுடைய பிள்ளைகளை காக்கா பார்த்ததும் சந்தோஷத்துல பிள்ளைகளை கட்டி பிடிச்சு அழுதுச்சு. நன்றி தோழியே, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னதுதான் சரி, அதுல நான் கூடு கட்டி இருக்க கூடாது அப்படின்னு கிளி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. உரிமை கொண்டாடும் உறவை விட உறவு கொண்டாடும் நட்பே என்றும் சிறந்தது.